எனக்கு முடி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் லென்த்து அதுதான் இருக்கும் எனக்கு. அதனால் அதை வச்சு கவர் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ எங்கேயாச்சும் ரொம்ப வேர்த்துருச்சுன்னா நல்லா தெரியும். அதனால் அது இன்னும் கொஞ்ச நாள் போச்சா அப்படி மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம் பண்ணேன். பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே நீங்கள் அப்படியே இருக்கு, நான் பார்த்தேன். மேக்ஸிமம் கேட்கலாம் எஸ்டி பண்ணிட்டு ஏன் வந்து செகண்ட் டைம் பண்ணாங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நல்லா வளர்ந்துது. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ண இடம் வரைக்கும் நல்லா வளர்ந்துருக்கு. அந்த கான்ஃபிடென்ட் தான் செகண்ட் டைம் பண்ண வந்துருக்கு கரெக்டாக. ஸோ இப்போ செகண்ட் டைம் வந்து இங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஷேப்பிங் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஷேப்பிங் பண்ணியிருக்கு, இன்சர்ட் பண்ணியிருக்கு, பின்னாடி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் போகணும். ஸோ நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணினாக்கா உங்களுக்கு 6 மந்த் ஃபோட்டோஸ் உங்கள் 6 மந்த் ஃபோட்டோ ஷேர் பண்ணினாக்கா நம்ம வந்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மானிட்டர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து, செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ அந்த அப்டேட்ஸ் யூத்தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரத்குமார். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஏர் அண்ட் ஸ்கின் ஃபேக்ட்ரி, சென்னை வடக்குன்னு இருக்கிற கிளினிக் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்திருக்க டைம் என்ன கவர் பண்ணியிருக்கோம்னா, ஸோ ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டு வந்து ஹெச்டி பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஹெச்டி ஆல்ரெடி பண்ணி 1 இயர் ஆகுது. 1 இயர் ஆகி செகண்ட் டைம், அதாவது ஹை டென்சிட்டியாக செகண்ட் டைம் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் கேட்கலாம் எஸ்டி பண்ணிவிட்டு ஏன் வந்து செகண்ட் டைம் பண்ணாங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். சில பேருக்கு வந்து ஏரியாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணால் சில பேருக்கு ஃபுல்லாகவே வந்து ஹை டென்சிட்டி வரும், சில பேருக்கு ஹை ஏரியா இருக்கிறனால ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் டென்சிட்டி இல்லாமல் கேப் இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு 1 இயர் கழிச்சு, ஸோ 1 இயர் கழிச்சு திருப்பியும் அந்த கேப்பை ஃபில் பண்ணும்போது இன்னும் ஹை டென்சிட்டி வரும், ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் செகண்ட் டைம் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் டைம் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் வந்து மேக்ஸிமம் 2 டைம்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோஸ் என்ன ஸ்பெஷலானா செகண்ட் டைம் பண்ணுறதோட எக்ஸ்டி தான் இது. ஸோ ஆல்ரெடி ஒருத்தர் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு. ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணி ரிசல்ட்ஸ் நல்லானா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் செகண்ட் டைம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒருத்தர் வந்து செகண்ட் டைம் வராதுன்னா ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணதோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தால் அந்த ஒரு கான்செப்ட்னால தான் செகண்ட் டைம் பண்ணுறாங்க. ஸோ ஓகேவா? ஹை ப்ரோ. உங்கள் நேம் ப்ரோ? நபீன். என் நேம் சரத்குமார். ஸோ யூத்தமிழ் சேனல்லேருந்து இந்த டாப்பிக்காக வெயிட் பண்ணிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. செகண்ட் டைம் எஸ்டி பண்ணது கரெக்டாக கேட்டிருக்காங்க. செகண்ட் டைம் ஏன் எஸ்டி பண்ணுறாங்க, ஃபஸ்ட் டைம் பண்ணாலே ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக உங்களோட ஆன்சர் என்ன பண்ணுறேன், நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கீங்க, ஏன் செகண்ட் டைம் பண்ணுறீங்க? லோ டென்சிட்டி இருந்துச்சு, கேப் ரொம்ப இருந்துச்சு. ஸோ அப்போ இது மாதிரி வந்து உங்கள் ஏரியா வந்து அதிகமாக இருந்ததா? ஏரியா ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு பண்ண லைட்டாக, இந்த பக்கம் ஒழுங்காக பண்ணல பேக். ஓகே, ஏற்கனவே எங்கே பண்ணியிருந்தீங்க? இங்கே. ஓகே, ஸோ ஏற்கனவே அந்த கேப் இருந்தது உங்களுக்கு. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இப்போ செகண்ட் டைம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணதுக்கு பண்ணது அந்த ஏரியா வரைக்கும் நல்லா வளர்ந்துது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ண இடம் வரைக்கும் நல்லா வளர்ந்துருக்கு. அந்த கான்ஃபிடென்ட் தான் செகண்ட் டைம் பண்ண வந்துருக்கு கரெக்டாக. ஸோ இப்போ செகண்ட் டைம் வந்து இங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஷேப்பிங் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஷேப்பிங் பண்ணியிருக்கு,
இன்சர்ட் பண்ணிட்டு பின்னாடி வச்சுருக்காங்க ப்ரோ. ஓகே, ஸோ இங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஜி ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் போகணும். ஸோ நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 6 மந்த் ஃபோட்டோஸ் உங்கள் 6 மந்த் ஃபோட்டோ ஷேர் பண்ணினாக்கா நம்ம வந்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மானிட்டர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து, செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ அந்த அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ கிளினிக்கை ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணி அதோட ஓவரால் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணோம். ஸோ இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து ரியாலிட்டியை தெரியும். ஓகேவா? ஸோ என்ன பேருக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்ததில்ல. செகண்ட் டைம் பண்ணாமல் இது நல்லாவே டென்சிட்டி வந்துருக்கு. ஏன்னா அந்த கேப் வந்து சைடாக ஃபில் ஆகிடும், நல்ல ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ அதை உங்களை லைவாக டெமோவாக உங்களை வச்சு வந்து ஒரு வீடியோ கண்டென்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஷேர் பண்ண முடியுமா? ஃபோட்டோஸ் ஓகே, ஒன்றும் கவலைப்படனா உங்கள் ஃபோட்டோஸ் உங்கள் வீடியோஸ் எதுலேயுமே வந்து உங்கள் ஃபேஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லாத்தையும் ஹைட் பண்ணி தான் போகும். நீங்கள் ஏதாச்சும் சொல்ல ஏதாச்சும் விருப்பப்படுறீங்களா ப்ரோ? ஓகே, ஸோ நீங்கள் பண்ணும்போது பெயின் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? லாஸ்ட்டில் பெயின் இருந்துச்சு. லாஸ்ட்டில் பெயின் இருக்கும், ரைட்டாக இருக்கும். ஓகே, ஸோ போனோடனே மெடிசன் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துருங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணாலும் நான் சொல்ல வேண்டியது அவசியம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம். ஓகே ப்ரோ, பாய். அப்படியே நீங்கள் அப்படியே இருக்கு, நான் பார்த்தேன். சரி சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்ட் வந்து இப்போ செகண்ட் டைம் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணி ரிசல்ட்டை வந்து அந்த நம்பிக்கையினால தான் செகண்ட் டைமும் பண்ண போகிறீங்க, கரெக்டாக? ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ செலவு பண்ணி ரிசல்ட்ஸ் வரனால கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க யாராக இருந்தாலும். ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணி ரிசல்ட் வந்ததுனால தான் பண்ணுறீங்க. அப்போ ரிசல்ட்ஸ் வரும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால். என்னென்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து டென்சிட்டி வந்து கம்மி, மேபி ஏரியா அதிகமாக இருக்கனால கம்மி கிராஃப்டில் டென்சிட்டி கம்மியாக இருந்திருக்கும். இப்போ செகண்ட் டைம் அந்த கிராஃப்டை ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருப்பீங்க, கரெக்டுங்களா? உங்களோட ஃபீலிங்கை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க ப்ரோ கொஞ்சம். ஃபஸ்ட் டைம் வரும்போது பயந்துட்டு தான் இருந்தேன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் எனக்கு முடி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் லென்த் தான் இருக்கும் எனக்கு. அதனால் அதை வச்சு கவர் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ எங்கேயாச்சும் ரொம்ப வேர்த்துருச்சுன்னா நல்லா தெரியும். அதனால் அது இன்னும் கொஞ்ச நாள் போச்சா அப்படி மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம் பண்ணேன். பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பின்னாடி மட்டும் நல்லா வரல, டென்சிட்டி வரல ஒழுங்காக. எல்லாம் திருப்பியும் பண்ணேன். ஸோ அதுக்காக திருப்பியும் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஏற்கனவே பண்ண இடம் ஃபஸ்ட் நல்லா இருந்திருக்கு. பின்னாடி வந்து அந்த இடத்துல ஏற்கனவே பண்ணுதுதா? பின்னாடியும் பண்ணாங்க, ஆனால் ஒழுங்காக வரல. ஓகே ஓகே ஓகே, அதனால் திருப்பியும் பண்ணேன். ஓகே, அதான் மேபி வந்து அந்த டைமில் பண்ணும்போது வந்து எங்கே கேப் இருக்க ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க முடி வீக்காக இருக்கலாம். அது இப்போ 1 இயர் கழிச்சு அந்த வீக்கான முடி போயிருக்கும். இப்போ திருப்பி எங்கே கேப் இருக்கும், இப்போ அதை ஃபில் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அப்படி தான். ஓகே, ஸோ இப்போ எங்கேருந்து வந்திருக்கீங்க ப்ரோ? நீங்கள் சென்னை தானே? ஆமாம். எங்கே சென்னையில் ட்ரிபிள். சரி, ஓகே ஓகே. ஸோ உங்களோட ஃபீட்பேக்கு இந்த ரிலேட்டிவ் ஷேர் பண்ணது ரொம்ப தேங்க்யூ. எதுக்காக நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன்னா, சேம் இதே ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து வெளியே கேட்டுருக்க மாட்டாங்க. பட் வந்து என்கிட்ட நிறைய பேர் யூடியூப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் தான் நான் தேடிட்டு இருந்தேன். நல்லா நீங்கள் கிடச்சிங்க. என்னென்னா செகண்ட் டைம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமான்லாம் கேட்டிருப்பாங்க. என்னோடய ஒப்பீனியன் வந்து செகண்ட் டைம் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஆள் 2 டைம் பண்ணலாம். செகண்ட் டைம் பண்ணால் தப்பெல்லாம் கிடையாது. சில பேருக்கு வந்து நேச்சுரலாக வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ஃபஸ்ட் டைமே போதும். சில பேருக்கு வந்து சில ப்ரோட்டீன்ஸ் குறைபாடுனாலையோ சில நேச்சுரலில் வந்து அவங்க ஒர்க்கு லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ்னாலே வந்து லாஸஸ் ஆகும். ஸோ அந்த கேப்ஸ் இதுவாகும். ஸோ அந்த கேப்புக்காக செகண்ட் டைம் வந்து பண்ணுவாங்க. இன்னொரு பேர் என்னென்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அமௌண்ட்டு நம்மக்கிட்ட இல்லாததுக்காக கம்மியான அமௌண்ட்டுக்கு பண்ணுவாங்க. அப்போ லோவாக டென்சிட்டி வச்சுருப்பாங்க பண்ணும்போது. ஏன்னா எல்லா இடத்துலையும் என்னென்னா அந்த நீங்கள் இப்போ பேமெண்ட் கம்மி பண்ணால் அந்த இப்போ கம்மிக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஐடென்சிட்டி வைப்பாங்க. ஸோ கம்மியான பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லோ டென்சிட்டி வச்சுருப்பாங்க. செகண்ட் இயரில் 1 இயர் கழிச்சு ஸோ ரிசல்ட்ஸை பார்த்து அந்த கேப் தெரிஞ்சிருக்கும். அந்த கேப்புக்காக திருப்பி பண்ணுறவங்க தான் நிறைய பேர். செகண்ட் டைம் பண்ணுறவங்க ஹிஸ்ட்ரி நிறைய பேர். ஸோ அதை வந்து நான் நிறைய பேருக்கு இதை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த விதத்தில் உங்களோட வந்து அந்த உங்களோட இதுவை ஷேர் பண்ணியிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இது நிறைய பேருக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன் அந்த கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த சில கேப்ஸ் வந்துருக்கு, அது செகண்ட் டைம் வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது இது நல்ல சிறந்த தீர்வுன்றீங்களா? நல்ல தீர்வு தான்.
ஓகே, பண்ணலாம் தைரியமாக பண்ணலாம். ஓகே, ஏன்னா இதை தவிர வேறு ஏதாச்சும் நிறைய மெடிசன்ஸ்லாம் சொல்கிறாங்க டிவியில், ஒரே நைட்டு ஷாம்புலாம் போட்டால் வளரும், ஆயிலெலாம் போட்டால் வளரும்ன்றாங்க. அதெல்லாம் ரியாலிட்டி நம்புறீங்களா நீங்கள்? அதெல்லாம் நம்பலை, ட்ரையும் பண்ண கொஞ்சம் அது செட் ஆகலை. ஓகே, ஸோ நிறைந்த ஒரே தீர்வு எஸ்டி பண்ணால் தான் நமக்கு செட் ஆகும். ஆமாம். ஓகே, ஸோ நீங்கள் எந்த பிரான்ச்சில் பண்ணிருக்கீங்க இப்போது? வடபழனி. ஓகே, வடபழனி ஹேர் அண்ட் ஸ்கின் ஃபேக்ட்ரி. ஓகே ப்ரோ, ஸோ நம்ம சேனலோட கண்டென்ட்டே வந்து சஜஷன், ஃப்ரீ சஜஷன் தான். நம்ம வந்து குறிப்பாக எந்த கிளினிக்கும் வந்து பர்டிகுலராக சொல்கிறது கிடையாது. நம்ம சேனல் மூலிமா எந்தெந்த கிளினிக்ஸில் உங்களை மாதிரி ஆளுங்க யாரெல்லாம் ஃபீட்பேக் தரீங்களோ ஸோ அதர் ரிசல்ட்ஸ் நம்ம மானிட்டர் பண்ணி ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கிற கிளினிக் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி நம்ம நியரஸ்ட்டாக நம்ம வீடு சென்னையில் இருக்கனால ஸோ இந்த கிளினிக்லேருந்து நிறைய ரிசல்ட்ஸ் வந்துருக்கு, நான் அதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணி ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. ஸோ இது தவிர வேறு டவுட்ஸ் இருந்தாக்கா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் பர்சனல் டவுட்ஸ் கேளுங்க, என்னால் முடிஞ்ச ஃப்ரீ சஜஷன் நான் உங்களுக்கு தரேன்.